அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இஷா தொழுகைக்கு போன மக்கள் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அங்கங்கே நிற்கிறவங்க வந்துருங்க. முக்கியமான உரையாளர்களுடைய உரையெல்லாம் இப்போ தான் இருக்குது. நம்முடைய அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்குள்ளே எல்லாருமே பேசி நிறைவு செய்யணும். இதில் 2 பேரை நம்ம முக்கிய உரையாளர்களாக அழைச்சிருக்கிறோம். வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்க நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்காங்க, வந்துட்டு போயிட்டாங்க. திரும்ப அவங்க கலந்து கொள்வாங்க. நம்முடைய பழனி ஐயா வந்திருக்கிறாங்க, நம்ம ஃபாதர் கிருஷ்ணன் ஐயா வந்திருக்கிறாங்க. இதுக்கிடையில் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே நிறைவு சிறப்புரை ஆற்ற எங்களால் அழைக்கப்பட்டு இன்றைக்கு அவங்களுடைய ஷெடியூல் என்கேஜ்மெண்ட்ஸ் ஒரு டைட்டாக இருக்குது. அதுக்கிடையில் அவங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஃபாதர் MC ராஜன் ஐயா அவர்கள் அழைப்பேற்று வருகை இருந்திருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் அவசரமாக அவங்க கிளம்ப வேண்டி இருக்கிறதுனால அவர்களுடைய உரையை முற்படுத்துகிறோம். அவர்கள் ஒரு சிறந்த உரையை தர வேண்டியது இருக்கிறது. அதனால் இருக்கிறவங்கள ஒரு சின்ன வேண்டுகோள், நான் நேரில் வந்துன்னு சொன்னேன், கொஞ்சம் முன்னாடி வாங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அடுத்து வருவாங்க, அவங்களுக்கு பின்னாடி இடங்கணுங்க. நம்ம தானே வாக்கியா சூரலா வசாபிக்கோனா சாப்பிக்கணும்னு ஓதுறோம், முந்தினவங்க தான் முன்னாடி உட்காரணும்னு சொல்கிறோமா இல்லையா? முன்னாடி வாங்க இன்ஷா அல்லாஹ். இதுக்கு ஒரு தனி அல்லாஹுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் உங்களுக்கு கிடைக்கும். பேச்சாளர்களுக்கு முன்னாடி இருந்து ஆதரவு கொடுக்கறது இருக்குது பாருங்கள், அவங்க பேச்சை கவனிக்கிறது இருக்குல்ல, அதை விட பூஸ்ட் வேறு ஒன்றும் கிடையாது. பூஸ்ட்டுங்கிறது நான் சொன்னேன், இந்த காலத்தில் பூஸ்ட் ஒன்றும் சொல்ல முடியுமா? இப்போ ஸ்கூல்லே பேக் பெஞ்சு மாப்பிள்ளை பெஞ்செல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு. நான்லாம் நல்லா படித்தேன், ஆனால் மாப்பிள்ளை பெஞ்சில் தான் இருந்தேன், அது வேறு விஷயம். இப்போ நம்முடைய ஐயா வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஃபாதர் MC ராஜன் ஐயா அவர்களை மீளாது சிறப்புரை ஆற்ற வருமாறு எங்களுடைய மஜ்லிஸ் உலமாவின் சார்பாக, இங்குள்ள உலமாக்கள் சார்பாக அன்போடு வேண்டுகிறோம். அவர்களுக்கு இப்பொழுது இந்த பொன்னாடை எங்களுடைய செயலாளர் மரியாதைக்குரிய நீ போடுங்களேன், போடுங்க, அலி ஹுசேன் அசத் அவர்கள் போடுத்தி எங்களுக்கு கொடுப்போம். எழுத்தாளர் மணவை முஸ்தபா அவர்கள் எழுதிய இந்த இஸ்லாமும் சமய நல்லிணக்கமும் என்ற ஒரு புத்தகம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. குழைத்து வைத்த வண்ணங்களுக்குள்ளே குடியிருக்கும் ஓவியத்தை அறிந்தவனை, நதிக்கு சலங்கை கட்டி நடனமாட வைத்தவனை, நிலவுக்கு வெள்ளையடித்து வெளிச்சம் தந்தவனை, என் தாய்மடியில் தாலாட்டாய் கேட்ட மொழியில் வாழ்த்தி வணங்கி தொடங்குகின்றேன் இந்த பல்சமய நல்லிணக்க பெருவிழா உரையை. அன்பு உறவுகளே, மானுடம் சந்தித்த மாபெரும் பிறப்புகளுள் ஒன்றான அண்ணல் நபி அவர்களினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்காக மேலப்பாளையம் மஜ்லிஸுல் உலமா சபை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பெருவிழாவிலே இதற்கு தகுதியோடு தலைமையேற்று அமர்ந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் மௌலானா டாக்டர் MNM முகமது இல்யாஸ் உஸ்மானி அவர்களுக்கும், வாஞ்சையோடும் சகோதர பாசத்தோடும் என்னை அழைத்து வருகையை உறுதிப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அழைப்பிலேயே பாசத்தை அள்ளித்தளித்து கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும், எங்களோடு உரையாட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்த இந்த நகர மஜ்லிஸுல் உலமா சபையினுடைய செயலாளர் அன்பு சகோதரன் மௌலானா அலி ஹுசைன் பாகவி அவர்களே, மிகச்சிறப்பானதொரு துவக்க உரையை நடத்திய மௌலானா PMS அப்துல் காதிர் உஸ்மானி அவர்களே, வாழ்த்துரை வழங்கி சென்றிருக்கின்ற வழங்க இருக்கின்ற அன்பு உறவுகளே, அன்பு சகோதரர் மக்கள் குடியுரிமை இயக்கத்தினுடைய தலைவர் திருமிகு V பழனி அவர்களுக்கும், சேரன் மகாதேவி தூய இம்மானுவேல் ஆலயம் அதனுடைய ஆயராக இருந்து செயல்படுகின்ற திருமிகு கிப்சன் ஞானதாஸ் அவர்களுக்கும் மகிழ்ச்சியோடு சொன்னார்கள்,
கடந்த 15 ஆண்டுகளாக எங்களுடைய உறவு தொடர்கிறது என்று நேசத்தோடு சொல்லி சென்றார்கள். அவர்களுக்கும் வந்து சென்ற அன்பு உறவுகளுக்கும் நான் அதிகம் நேசிக்கின்ற ஐயா வைகுண்டர் எனக்கு கற்றுத்தந்த மதம் ஏதாயாலும் சரி மனுஷன் நன்னாயால் மதி என்று சொன்னபடி மதங்கள் எங்களுக்கு அடையாளம் அல்ல, மனித நேயம்தான் எங்களுக்கு அடையாளம் என்று சொல்லி வந்து அமர்ந்திருக்கின்ற அன்பு சொந்தங்களே, இது வழக்கமான ஒரு உரையாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆனாலும் ஒரு இனிய மாலை பொழுதை எங்களோடு கழிப்பதற்காக நீங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கின்றீர்கள். எனவே கூடியிருக்கின்ற அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த மாலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு மனித நேயத்தின் மாண்பாளர் நபிகள் நாயகம் ஸல் அவர்கள். ஒரு சில விடயங்களை உங்களோடு பரிமாறி இழந்து போன மாண்பை மீண்டும் பெறுகின்ற கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவதற்காகவே உங்களுடைய முன்னால் நிற்கின்றேன் என்பதை முதலில் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகம் தினந்தோறும் பல்லாயிரம் பிறப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பிறப்பும் இறப்பும் சுழலுகின்ற பூமியின் நியதியாகி போன ஒரு சமூகத்தில் சில பிறப்புகள் தான் வரலாற்று பக்கங்களை நிரப்புவதாக மாறியிருக்கிறது. அப்படித்தான் ஏறக்குறைய கிபி 570ஆம் ஆண்டு ஒரு பிறப்பு இந்த மண்ணிலே நிகழ்ந்தது. அன்றைக்கு பூமி தாய் புரண்டு படுத்ததாக வரலாறு சொல்லித் தருகிறது. காரணம், ஒரு சமூகம் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளால், பல்வேறு பிரிவினைவாதங்களால் கண்டதே கோலம் கொண்டதே காட்சி என்ற வாழ்க்கையை தங்களுடைய பாணியில் அமைத்து கொண்டிருந்த பொழுது அந்த பிறப்பினால் இந்த மண்ணிற்கு வந்த குழந்தை பெரும்பாலான மனிதர்களுடைய தலைவிதியை மாற்றி எழுதக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல் படைத்திருந்தது. இன்று நாம் விழா கொண்டாடுகிற பொழுது அந்த பிறப்பைத்தான் நாம் தொடர் அரங்கங்களாக, ஜபங்களாக, ஒன்று கூடி வருகின்ற உரையாடல்களாக, சமய நல்லிணக்க நிகழ்வுகளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அந்த குழந்தை வாழ்நாள் முழுவதும் நின்ற மதிப்பீடுகள் எல்லாம் இரக்கம், அன்பு, நீதி, அமைதி போன்றவை இந்த மண்ணுலகில் செழித்தோங்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய 63 ஆண்டுகால வாழ்க்கையை நடாத்தி காட்டி வரலாற்றினுடைய திசையை மீண்டும் ஒரு நீதியும் அமைதியும் நிறைந்த ஒரு சமூகத்தின் பால் திருப்பிய ஒரு பெருமை அவருக்கு உண்டு. எனவே இந்த நாளில் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பொழுது நான் சிந்தித்து பார்ப்பதெல்லாம் அவருடைய பிறப்பு விழா, ஒரு மனிதநேய மாண்பாளருடைய பிறப்பு நமக்கு என்ன செய்தி சொல்லுகிறது என்பதை விட நாமும் புதிதாய் பிறக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை அது கண்டிப்பாக சொல்லுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. நாம் வருடந்தோறும் இதை கொண்டாடுவதற்கு காரணமே, நாம் ஒருவேளை நம்முடைய இதயங்களில் துருப்பிடித்து விடாதவாறு அவர் தன்னுடைய வார்த்தைகளாலும் வாழ்க்கையாலும் செய்து காட்டியதை நம்முடைய வாழ்வாக மாற்றி நாமும் புதுப்பிறப்பாக மாற வேண்டும் என்பதை சொல்லித் தருகின்ற ஒரு விழாவாக இது அமைந்திருப்பதை எண்ணி நான் வெறும் மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணனுடைய முதல் 40 ஆண்டுகால வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அது சாதாரணமான ஒன்றுதான். அவருடைய பாட்டனார் ஒரு வசதியான குடும்பத்தை தோற்றுவித்திருந்தாலும் அவர் பிறந்து கொஞ்ச நாட்களில் தன்னுடைய பெற்றோரை இழந்ததால் தொடக்கத்தில் எழுத படிக்க தெரியாத கல்வியறிவற்ற ஒருவராகவே அவர் இருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையை நான் படித்து பார்க்கிற பொழுது எழுத படிக்க தெரியாத இருந்தவருடைய ஒரு வாழ்க்கையைத்தான் படிக்க தெரிந்தவர்கள் பார்த்து படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை அவருடைய வாழ்க்கையால் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் பாராட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றும் வன்முறையை நன்முறையால் வெற்றி கொள்ள முடியும் என்கிற
ஒரு மாபெரும் வரலாற்று பாடத்தை நம்முடைய இதயங்களுக்குள் விதைத்து சென்றிருக்கிறார் அந்த மனிதநேய மாண்பாளர் நபி அவர்கள். அவருடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்க்கிற பொழுது அந்த 40 ஆண்டுகளுக்கு பிறகு 13 ஆண்டுகள் ஏறக்குறைய மெக்காவில் ஒரு போராட்ட வாழ்க்கை, கடைசி 10 ஆண்டுகள் மதீனாவில் ஓரளவு வெற்றி கொண்ட ஒரு வாழ்க்கை. அதை நான் உற்று பார்க்கிற பொழுது ஆடுகளை மாடுகளை மேய்த்து தெரிந்த நாகரிகத்தின் வெளிச்சம் படாத பிரதேசங்களில் இருந்த மக்களை அன்றைய உலகை சாம்ராஜ்யங்களாக மாற்றி ஆட்டும் கொண்டிருந்த ரோமை பைசாந்திய பேரரசுகளுக்கு இணையாக அல்லது அதற்கு மேலாக ஒருபடி உயர்த்திய ஒரு மாபெரும் மாண்பாளர் அவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏன் அவர் தோன்ற வேண்டும்? உங்களுக்கு நன்றாக தெரியும், திருக்குரானில் எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் வாழ்ந்த சமூகம், அவருடைய காலத்தில் நடந்த நடவடிக்கைகள் அனைத்து மனித மாண்பிற்கும் மனித நேயத்திற்கும் மனித உரிமைகளுக்கும் எதிராக இருந்த ஒரு சமூகம் அது. அங்கே பலமுள்ளவர்கள் பலவீனர்களை ஒடுக்கிக் கொண்டிருந்தார்கள். பெண் குழந்தைகளுக்கு வாழுவதற்கான வழியற்று போன ஒரு சூழல். குலங்கள், கோத்திரங்கள், நிறங்கள் என்றெல்லாம் சொல்லி பல்வேறு பிரிவினைகளை விதைத்து போட்டிருந்த ஒரு சமூகம் அது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லி பல்வேறு சிலை வழிபாடுகளுக்கு ஆளாகி தங்களுடைய மனிதத்தை தொலைத்து கொண்டிருந்த ஒரு மானுட சமூகம். வேறு வாழ்க்கை இல்லை, இருக்கும் வரை அனுபவிப்போம் என்கிற சார்வாக்கா பிலாசபி என்று சொல்வார்கள், சார்வாக்காவுடைய தத்துவம். அவர்தான் சொன்னார், நீ இன்றுதான் நிஜம், எனவே கடன் வாங்கியாவது மகிழ்ச்சியாக இருன்னு சொல்லி கொடுத்தவர் சார்வாக்கர். ஈட், ட்ரிங்க் அண்ட் பி மெரி, டுமாரோ யூ மே டை. உண்டு குடி மகிழ்ச்சியாக இரு, நாளை நீ செத்து போவாய், எனவே சாவதற்கு முன்னால் கடன் வாங்கியாவது மகிழ்ச்சியாக இரு என்று சொல்லிக் கொடுத்த தத்துவத்தை வாழ்ந்து காட்டிய ஒரு சமூகமாக இருந்ததில்தான் பூமி வேர்த்து போய் கிடந்த பொழுது, பசுமையை தேடிக்கொண்டிருந்த பொழுது அந்த பசுமையாக உதித்தவர்தான் நம்முடைய நபி அவர்கள். எனவே அவர்களுடைய பிறப்பு பலருடைய சரித்திரத்தை மாற்றி எழுதுவதற்கு காரணமாக இருந்ததும், இன்றைக்கு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் உருவாவதற்கு அடித்தளமாக இருந்ததும் அவர் இந்த மானுடத்தை நேசித்ததுதான் அடிப்படை என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக கற்றுத்தருகிறது. எப்படிப்பட்ட ஒரு இந்தியாவை நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய நம்முடைய முன்னோர்கள், அதற்கு முன்னால் தலையை விலையாக கொடுத்தவர்கள், கொடும் சிறையில் மாண்டவர்கள், தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து போன வஉசி போன்றவர்கள் எல்லாம் ஆசைப்பட்ட ஒரு இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் கனவு கண்ட பொழுது அவர்கள் எழுதி வைத்ததெல்லாம் அனைவருக்கும் நீதியான ஒரு சமூகம், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். எந்த தளத்திலெல்லாம் நீதி இருக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அது பொருளாதாரத்தில், சமூகத்தில், அரசியலில் நீதியான ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்று கனவு கண்டார்கள். அப்படிப்பட்ட சமூகத்தில் இந்திய குடிமக்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை உற்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற 3 தூண்களின் மீது கட்டியெழுப்பப்பட்ட நவீன இந்தியாவை நாம் உருவாக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். அண்ணல் இதை 570-90களிலேயே ஏறக்குறைய சகோதரத்துவமும் சமத்துவம் நம்முடைய பிறப்புரிமை என்பதை ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் 1950 உருவாக்கியதை கிபி 600களிலேயே தான் வாழ்ந்த சமூகத்திற்கு மிக ஆழமாக அவர்களுடைய இதயத்தில் பதிய வைத்தவர்கள் தான் அண்ணல் நபி அவர்கள். அதை நாம் பல்வேறு விடயங்களில் மிக தெளிவாக பார்க்கிறோம். அவர் தொடக்கத்திலேயே தன்னுடைய சமூகத்தை பீடித்திருந்த சில நோய்களை பார்க்கிறார். அநியாய வட்டி என்பது அந்த சமூகத்தை ஆழமாக தொலைத்து கொண்டிருப்பதை பார்க்கிறார். எனவே வட்டி வாங்குவது முற்றிலுமாக தடை செய்யப்படுகிறது என்கிற புதிய மார்க்கத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். இன்றைய நவீன யுகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. காரணம் டாஸ்மாக் போன்ற போதை பொருட்களால். இந்த மது எப்படி ஒருவனை சிந்திக்க மட்டும் விடாமல் அவன் அழிந்து போனால் கூட பரவாயில்லை, சரி குடி சேர்த்து போனான்னு விட்டுறலாம். ஆனால் மதுவை பற்றி சொல்லுகிற பொழுது குடி நோயாளிகள், ஒரு குடி நோயாளியால் அவனை சுற்றி வாழுகிற 28 பேர், அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய வயதான பெற்றோர்,
அவனுடைய அக்கம் பக்கத்து வீட்டார், இவர்கள் எல்லோரும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று உளவியல் இன்றைக்கு கற்றுத்தருகிறது. அப்படி 28 பேருடைய நல்வாழ்க்கை அளிப்பதற்கு காரணமாக இருப்பது ஒருவனுடைய மதுப்பழக்கம், ஒருவனுடைய போதை பழக்கம். எனவே அண்ணல் அவர்கள் தொடக்கத்திலேயே மனித நேயத்தையே தங்களுடைய ஆடையாக போர்த்தி கொள்ள விரும்புகிற தன்னுடைய புதிய மார்க்கம் மதுப்பழக்கம் அற்ற ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்கிற கனவை காண்கிறார். அதை தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு ஆழமாக அவர்களுடைய இதயத்தில் ஊன்றி வைக்கிறார். சூது எந்த விதத்திலும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். 40 வயதிற்கு முன்னால் அவர் அறியப்படுவதெல்லாம் அவரை அந்த மக்காவின் மக்கள் எல்லோரும் அவர் ஒரு நேர்மையாளர் என்ற ஒரு அழகான ஒரு பட்டத்தை கொடுக்கிறார்கள். எப்போதும் உண்மை பேசுபவர் என்கிற அடையாளம்தான் அண்ணல் நபி அவர்களுக்கு இருந்தது. எனவே எந்த விதத்திலும் சூது நம்முடைய இதயங்களை ஆக்கிரமித்து விடக்கூடாது என்ற ஆர்வம் அவரிடத்தில் இருக்கிறது. அவரிடத்திலே நான் ஒரு மனிதநேயவாதியாக நான் பார்ப்பதெல்லாம் முதலில் அவருக்கு இறைவன் கொடுத்த கட்டளையை மனிதர்களின் இதயங்களில் இறக்கி வைப்பதற்காக அவர் ஒன்றை ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறார். தயவு செய்து இந்த உலகத்தில் உங்களுக்கு இறைவனால் கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையை நீங்கள் இறைவன் அதிபதி, நான் அவருடைய பிரதிநிதி என்கிற மனப்பான்மையோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே நம்ம வாயை திறந்தா நான் நினைச்சது தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். நான் சொன்னா கேட்கணும், எனக்குத்தான் தெரியும், இப்படிப்பட்ட ஆணவங்களால் ஆட்டி படைக்கிற மனித குலத்திற்கு அவர் கற்றுக் கொடுத்ததெல்லாம் இவை எல்லாம் இறைவனுடையவை. உன்னுடைய உடலும் உன்னுடைய உயிரும் உன்னுடைய உடைமைகளும் அனைத்தும் இறைவனுக்கு சொந்தமானவை. அது இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொடை. எனவே எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும், எல்லாவற்றிற்கும் கணக்கு கேட்கப்படும். அப்போது நீ என்ன கணக்கை ஒப்படைக்கப் போகிறாய்? எனவே வாழுகிற பொழுது நாம் ஒரு அதிபதி என்கிற மனநிலையோடு வாழக்கூடாது. மாறாக இறைவனுடைய பிரதிநிதி என்ற மனநிலை நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அந்த லைஃப்பை பற்றி சொல்லும்போது நீங்கள் ஒரு பேங்கில் பார்ப்பீங்க, ஒரு மேனேஜர் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ரூபா நோட்டோட தான் உட்காந்துருப்பார். ஏகப்பட்ட பணம். ஆனால் ஒரு 5 காசு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமா? முடியாது. இல்லை, ஒருவேளை அதில் ஒரு 200 ரூபா குறைவு வந்துச்சு, என்ன ஆகும்? அவருக்கு பாக்கெட்டில் என்ன போடணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த உலகில் வாழுகிற பொழுது நாம் இறைவனுடைய படைப்பின் பிரதிநிதிகள் என்கிற முறையில் அதை மேம்படுத்த வேண்டுமே தவிர அதை ஒருபொழுதும் அழிப்பதற்கான உரிமை நமக்கு இல்லை. காரணம், நாம் எல்லாவற்றுக்கும் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. அண்ணல் அவர்கள் வாழ்ந்த காலத்தில், அண்ணல் வாழ்ந்த காலத்தில் மட்டும் இல்லை, இப்போ அதான் நீதி என்னன்னா, ஒவ்வொரு கூட்டத்திற்கும் வெவ்வேறு நீதி என்பதுதான் நம்ம நாட்டில் நடைமுறையாக இருக்கு. அன்றைக்கு அங்கேயும் அப்படித்தான் இருந்தது. உயர்ந்த குலம், தாழ்ந்த குலம், அடிமைகள், வேலைக்காரர்கள், இப்படி பல்வேறு கூட்டங்களுக்கு பல்வேறு நீதி இருந்தது. நீதி என்பதே அவர்களுடைய வசதிக்காக உருவாக்கி கொண்ட ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு பெரும்பான்மை, சிறுபான்மை, பெரும்பான்மையினரில் சாதிய ஒடுக்குமுறையினால் பாதிக்கப்படுகிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நீதி. ஆனால் அண்ணல் அவர்கள் இறைவனுடைய பிரதிநிதியாக இருந்ததால் தன்னுடைய மக்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறையாக கற்றுக் கொடுத்ததெல்லாம் சமூக நீதி, சமநீதியாக அது இருக்க வேண்டும். எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, இறைவனுக்கு முன்னால் அவர்கள் இறைவனுடைய பிரதிநிதிகளாக இருந்து கணக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிற காரணத்தினால் சமநீதிதான் இந்த மார்க்கத்தினுடைய நீதி என்று இஸ்லாம் உலகம் முழுவதும் ஓங்கி ஒலிப்பதற்கு அண்ணலுடைய வாழ்க்கை முறை காரணமாக இருக்கிறது. அதற்காக ஒரு நிகழ்ச்சியை சொல்வார்கள். ஒரு முறை ஒரு மக்ஜீம் கிளையை சார்ந்த ஒரு பெண்மணி ஒரு திருட்டில் ஈடுபட்டு விடுகிறார். குரேஷி வகுப்பை சார்ந்தவர்கள் மிகுந்த பதட்டம் அடைகிறார்கள். ஐயையோ, அந்த அம்மாவை எப்படியாவது காப்பாற்றி ஆகணுமேன்னு சொல்லிட்டு ஆக அவர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படியாவது நபி அவர்களிடம் பேசி அவளுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்கலாம் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் யார் போய் நபியிடம் அதை பேசுவது? இப்படி ஒரு பெண்மணி இப்படி திருடி விட்டார்,
அவருக்கு ஏதாவது அவங்கள காப்பாற்றணுமே. அப்போது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அவர் எழுதி வைத்ததை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. அப்போ உசாமா அவர்கள் அவரிடத்தில் பேச அனுப்பி வைக்கிறார்கள். அவர் வந்து பேசுகிறார். அவருக்கு வருத்தம் வருகிறது. ஒரு சொற்பொழிவாற்ற ஆரம்பிக்கிறார். பேசி முடித்துவிட்டு கடைசியில் சொல்லுகிறார், அல்லாஹ் விதித்த வரம்புகளின் தண்டனை ஒன்றை குறித்து நீர் பரிந்துரை செய்கிறீரா என்று வருத்தத்தோடு கேட்கிறார். கேட்டுவிட்டு கடைசியாக அவர் சொற்பொழிவை முடிக்கிற பொழுது, அல்லாஹ் மீது ஆணையாக என் மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் நான் அவளது கையை வெட்டி இருப்பேன் என்று சொன்னார் நம்முடைய நபி அவர்கள். இதுதான் சமநீதி. ஆள்பவனுக்கு ஒரு நீதி, மக்களுக்கு ஒரு நீதி, அடிமைகளுக்கு ஒரு நீதி என்றல்ல, மாறாக என்னுடைய சொந்த இரத்தமாக இருந்தாலும் சரி, நீதி என்று வந்தால் இறைவனுடைய நீதிதானே தவிர மனித நீதி அல்ல என்பதை ஆணித்தரமாக சொல்லி தந்தவர் நம்முடைய அண்ணல் அவர்கள். அவரிடத்தில் இன்னும் ஒன்று பிடித்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம், எப்போதும் ஒற்றுமைக்காக அதிகம் உழைத்தவர்கள். சகோதரத்துவம் உருவாக வேண்டும் என்றால் ஒற்றுமை இருக்க வேண்டும். ஒற்றுமைதான் பலம். எனவே எந்த வேறுபாடுகளும் இல்லாமல், அதற்கு உதாரணமாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். முதலில் கதீஜா அம்மையார் அவர்கள் தன்னிடமிருந்த ஒரு அடிமையை அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள். அந்த அடிமையையே விடுதலை செய்து தன்னுடைய மகனாக தத்தெடுத்து கொண்டவர்தான் நம்முடைய நபிகள் நாயகம் அவர்கள். அங்கே அடிமை என்றுமில்லை, தான் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கிற பேரரசு நிலையில் இருக்கிறவர் என்றுமில்லை, மாறாக எல்லோரும் இறைவனுடைய படைப்பில் சமமானவர்கள், சம உரிமை கொண்டவர்கள் என்கிற அந்த மனித நேயம் அவருடைய இதயத்தை நிரப்பியிருந்த காரணத்தினால் அத்தகைய துணிச்சலான செயலை செய்து தன்னுடைய சமூகத்திற்கு தன்னுடைய வார்த்தையால் மட்டுமல்ல வாழ்க்கையாலும் முன்னோடியாக வாழ்ந்து காட்டியவர்கள் நம்முடைய அண்ணல் அவர்கள். இந்த மனிதநேயம் நாம் இன்று நம்முடைய இதயத்தில் கொண்டிருக்கிறோமா என்பதை ஒரு கேள்வியாக இந்த பிறந்த நாளில் கேட்டு பார்க்க வேண்டும். எனவேதான் முதலிலேயே சொன்னேன், நாம் மீண்டும் பிறக்கிற நாளாக இது இருக்க வேண்டும். நம்முடைய பிறப்பினால் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் என்றைக்கு நாம் நபிகள் நாயகத்தினுடைய அந்த அடிப்படை கோட்பாடுகளை நம்முடைய இதயத்தில் தாங்கி நம்முடைய நாடி நரம்பெல்லாம் ஓடக்கூடிய ஒரு நாளாக மாறுகிறோம், அன்றைக்குத்தான் நம்முடைய பிறந்த நாள். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே ஒற்றுமையை அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வலியுறுத்தினார். ஏனென்றால் பிரிந்து கிடப்பது என்பது அழிவுக்கு சமம். பிரிந்து கிடப்பது என்பது சகோதரத்துவத்திற்கு எதிரானது. பிரிந்து கிடப்பது என்பது வெறுப்பை தோற்றுவிக்கிறது. ஒருங்கிணைந்து வருவதுதான் உண்மையான நீதியான அன்பு நிறைந்த இரக்கம் நிறைந்த ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் என்பதற்காகவே. எனவே எந்த பாகுபாடும் இல்லாத ஒரு சமூகம் தன்னுடைய மார்க்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அதற்காகவே மதீனாவில் இருந்த அன்சாரிகளையும் மக்காவில் இருந்த முஹாஜிர்களையும் ஒன்றாக இணைத்து வைக்கக்கூடிய பெரும் பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஐடென்டிட்டியை விடுறது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க பாருங்க. ஆனாலும் அண்ணல் அவர்களுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது இதுக்கு மேலே என்னையா வேணும், நாம் சகோதரர்களாக ஒருங்கிணைவோம் என்கிற நம்பிக்கையோடு அவர்கள் எடுத்து வைத்த முதலடியில் தான் இஸ்லாமிய பேரரசினுடைய அடித்தளம் உருவானது என்பதை நாம் ஒருபொழுது மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை அவர்கள் பிரிந்து கிடந்திருந்தால் அந்த மார்க்கம் என்றைக்கு தோற்று போயிருக்கும். இன்றைக்கும் ஏறக்குறைய உலகத்தின் 165 நாடுகளில் இஸ்லாமிய உறவுகள் சொந்தம் கொண்டாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு காரணம் அந்த பிரிவினை இல்லாத ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். எனவே நாம் இப்பொழுது நானும் பார்க்கிறேன், ஏனென்றால் எனக்கு நிறைய இஸ்லாமிய சொந்தங்கள் உண்டு. நான் புதுச்சேரியை சார்ந்த இனாமுல் ஹசன் என்கிற நண்பரோடும் சென்னையில் இருக்கின்ற உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றுகின்ற சிவகுமார் என்கிற நண்பரோடும் சேர்ந்து சமூக நல்லிணக்க முன்னணி என்கிற ஒரு அமைப்பை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே அடிக்கடி கலந்து பேசுகிற பொழுது எப்படியாவது எல்லா இஸ்லாமிய சொந்தங்களையும் எல்லா கட்சிகளையும் ஒன்றாக சேர்த்து நம்முடைய வலுவை பெருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற பொழுது பல நேரங்களில் நாம் ஒன்று கூடி வருகிற பொழுது பேச வேண்டிய ஒற்றுமையை விட நம்மிடம் இருக்கிற வேறுபாடுகளைத்தான் அதிகம் நாம் பிரதிநிதிகளாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அது கண்டிப்பாக அண்ணலுக்கு பிடிக்காது என்பது எனக்கு தெரியும். அதை நாம் மறந்து விடக்கூடாது.
அவர்கள் கற்றுக் கொடுத்த இன்னொரு அழகான பாடம், என்னுடைய இதயத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், சகிப்புத்தன்மை வேண்டாம் என்றவர் சொல்லுகிறார். நம்ம இப்போ நிறைய சகிப்புத்தன்மையை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் அண்ணல் அவர்கள் அதை விட ஒருபடி மேலே போக சொல்லுகிறார்கள். சகிப்புத்தன்மை என்றால் எது பிடிக்காதோ அதைத்தான் சகித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவோம். எது பிடிக்காதோ அதை சகித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவோம். ஆனால் அண்ணல் சொல்லித் தருகிறார், ஏற்றுக்கொள்ள வேண்டும். சகித்துக் கொள்வதல்ல, ஏற்றுக்கொள்வது என்று சொல்லித் தருகிறார். எனவே நல்ல நடைமுறைகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் பெற்றவர்களாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதனால் விளைகின்ற அந்த சகோதரத்துவத்தை அவர் மிகவும் மையப்படுத்தியவராக ஒரு நிகழ்ச்சியை அவர்களுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன். ஒரு முறை பிலால் அவர்களை பார்த்து அபூதர் அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள், ஏய் கருப்பின பெண்ணின் மகனே என்று சொல்லிவிடுகிறார். ஒரு வேகத்தில் வந்துருச்சு. ஏனென்றால் அவருடைய தாய் ஒரு கருப்பின இனத்தை சார்ந்தவர், அவர் அபிசீனிய நாட்டை சார்ந்தவர். எனவே அப்படி சொல்லிவிடுகிறார். இவருக்கு ரொம்ப வருத்தம், பிலாலால் தாங்க முடியல. இவர் நேரே போய் நபிகள் நாயகத்திலே சொல்லுகிறார், இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கும் வருத்தம். நபிகள் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்கள். நீர், அவரை அபூதரை பார்த்து சொல்லுகிறார், நீர் அறியாமை காலத்து கலாச்சாரம் உள்ள மனிதராக இருக்கிறீர். நீர் அறியாமை காலத்து கலாச்சாரம் உள்ள மனிதராக இருக்கிறீர் அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் தொடங்கிய பிறகு அறிவுதான் ஆட்சி செய்ய வேண்டும். இஸ்லாம் தொடங்குவதற்கு முன்னால் அறிவின்மை இருந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதராக, அப்படிப்பட்ட ஒரு இதயம் கொண்டவராக, பேதம் பார்ப்பவராக, பிரிவினை பார்ப்பவராக, சகோதரனாக ஏற்றுக்கொள்ள முடியாதவராக இருக்கிறீரே என்று நபிகள் வருத்தப்படுகிறார். அவ்வளவுதான், அபூதர் உடைஞ்சு போயிட்டார். உடனடியாக மன்னிப்பு கேட்கிறார், அழுது புலம்பி மன்னிப்பு கேட்கிறார். நேரே பிலாலை தேடி ஓடுகிறார். அவர் ஒரு அடிமையாக இருந்து வந்தவர், ஆனாலும் அவரை தேடி ஓடிப்போய் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பு கேட்டதோடு நின்று விடவில்லை. அன்புக்குரியவர்களை, அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். தரையிலே படுத்து தன்னுடைய கன்னத்தை தரையோடு வைத்து கொண்டவர் சொல்லுகிறார், நான் தற்போது தரையில் படுத்து எனது கன்னத்தை பூமியில் பதிக்கப் போகிறேன். என்னுடைய முகத்தில் தங்கள் காலணியால் முத்திரையிட வேண்டும் என்று வேண்டுகிறார். நான் தான் சொல்றேன், நம்ம எங்க, நம்முடைய ஆணவம் எங்கே? சொல்லுகிறார், நான் தரையில் என்னுடைய கன்னத்தை வைத்து படுத்து கிடக்கிற பொழுது உம்முடைய காலணியால் முத்திரை பதிக்க வேண்டும், என்ன செருப்பால் அடிங்க அப்படிங்கிறார். இதுதான் இஸ்லாம். ஆனால் பிலால் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இல்லை அப்படின்னு சொல்லி நல்லா கெஞ்சி பார்க்கிறார். அப்போது அபூதர் சொல்லுகிறார், நீர் என்னை அப்படி முத்திரை பதிக்கவில்லை என்றால் நான் நபிகள் நாயகமிடத்திலே புகார் செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பேசி சரியாகி போயிட்டாங்க. இப்படிப்பட்ட மனித இதயத்திற்குள் எல்லை கோடுகளை பரப்பி வைத்திருக்கிற ஒரு சமூகத்தில், எல்லை கோடுகளற்ற நான், என்னுடைய மதம், என்னுடைய சாதி, என்னுடைய இனம், என்னுடைய மொழி, என்னுடைய பாலினம், என்னுடைய பிறப்பிடம், என்னுடைய சமூகம் என்றெல்லாம் வேறுபாடுகளை விதைத்து வைத்திருக்கிற ஒரு சமூகத்தில் இம்மியளவும் வேறுபாடுகளுக்கு இடம் கொடுக்காத சகோதரத்துவத்தை கட்டியெழுப்புவதற்காக பூமியில் பிறந்த மார்க்கம்தான் இஸ்லாம் என்பதை நீங்கள் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. அதனுடைய பிரதிநிதிகளாக வாழ்வதற்குரிய கடமையை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். மனித நேயத்தினுடைய கடைசி படியாக நான் அவரிடத்திலே பார்ப்பதெல்லாம் எப்பொழுதும் தன்னை விட பிறரை உயர்ந்தவர்களாக நினைத்தல். இன்றைய சமூகத்தில் பணம் இருக்கிறவனுக்கு, நிறைய கல்வி கற்ற படிப்பு டிகிரி இருக்கிறவனுக்கு அல்லது கலர் இருக்கிறவனுக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை ஒரு ஏழை தொழிலாளிக்கோ, ஒரு பெண்ணுக்கோ, ஒரு தாழ்த்தப்பட்ட சகோதரனுக்கோ கொடுக்கப்படுவதில்லை. அவர்கள் மாண்புக்குரியவர்கள் அல்ல என்று ஒரு சமூகம் கருதுகிறது. ஆனால் எப்பொழுதும் தன்னை விட பிறருடைய நலனை அதிகம் நேசித்தவர். ஒரு முறை ஒரு யாத்ரீகர் பசியோடு வந்து விடுகிறார். அண்ணலிடத்திலே கேட்கிறார், பசிக்கிறது ஏதாவது கிடைக்குமா? அண்ணல் துணைவியாரிடத்திலே கேட்கிறார், இல்லை இப்போ ஒன்றுமே இல்லையே, என்ன செய்யலாம் அப்படின்னு. அவரை தன்னுடைய நண்பர்களிடத்திலே கேட்கிறார், யாரிடமாவது உணவு இருந்தால் கொடுக்கலாம் என்று. ஒரு நண்பர், ஒரு அன்சாரி நண்பர் அவர் முன்வருகிறார், நான் கொடுக்கிறேன். அவர் தன்னுடைய வீட்டிற்கு போய் கேட்கிறார் மனைவிடத்திலே, ஏதாவது இருக்குமாமான்? ஐயோ, பிள்ளைகளுக்கு மட்டும் கொஞ்சம் இருக்கிறது, நமக்கு கூட சாப்பிட ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படியா? பிள்ளைகளை எப்படியாவது
எப்படியாவது ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி படுக்க வைத்து விடு, வந்திருக்கிற அந்த நண்பருக்கு நாம் உணவளிக்க வேண்டும் என்று சொல்லி உணவை கொடுத்து விடுகிறார். முற்றும் அறிந்த அல்லாஹ்வுடைய தூதன் அல்லவா, அவருக்கு தெரிகிறது. மறுநாள் காலையில் இருவரும் வருகிற பொழுது அவர் அழகாக சொல்லுகிறார், நேற்று இல்லம் தேடி வந்தவரை நீங்கள் உபசரித்த விதத்தை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறார். அப்படியானால் வாழுகிற இன்றைய சமூகத்தில் நாம் எப்படிப்பட்ட மனிதநேய மிக்கவர்களாக வாழுகிறோம் என்பதை கேள்வி கேட்டு பார்க்கிற ஒரு நாளாகவும், அண்ணலுடைய அத்தனை தத்துவங்களும் இந்த பூமியில் புதிய சரித்திரம் படைப்பதற்காக அவர் கற்றுக் கொடுத்த அத்தனை வழிநடைமுறைகளும் இன்றைக்கும் பசுமையாக இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே புதிதாக ஒரு நபி வர வேண்டிய தேவையில்லை, உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஏனென்றால் அவருடைய வாழ்வும் வார்த்தைகளும் நமக்கு வழிகாட்டக்கூடிய சக்தி படைத்தவை என்பதை முழுவதுமாக உணர்ந்து கொண்டவர்களாக நாம் வாழுவதற்கு நல்ல நடைமுறைகளை, இந்த ப்ளூ பிரிண்ட் சொல்லுவாங்க, அதை அவரே நமக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அண்ணல் நபி அவர்களுடைய பிறந்த நாளில் உங்களோடு இணைந்திருக்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையிலிருந்து நான் பார்ப்பதெல்லாம், கடைசி வரை ஒரு குடிசையிலேயே தங்கி வாழ்ந்து, ஒரு பேரரசனாக இருந்தாலும் கடைசி வரை ஒரு குடிசையிலேயே தங்கி வாழ்ந்த அவரை விட ஒரு பெரிய பொது உடைமை மாதி இருக்க முடியுமா? தாய்தான் எல்லாவற்றுக்கும் மேலானவள் என்று சொல்லிக் கொடுத்த அவரை போன்ற ஒரு பெண்ணியவாதியாக நம்மால் இருக்க முடிகிறதா? என் மகளை திருடி இருந்தாலும் அவர் கையை வெட்டுவேன் என்று சொன்ன ஒரு நீதியாளரை போல நம்மால் வாழ முடிகிறதா? இறுதியாக பல பிரச்சனைகள் சமூகங்களுக்கிடையே, சமயங்களுக்கிடையே வந்த பொழுது உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு என்று சொல்லி சமய நல்லிணக்கத்தின், சமூக நல்லிணக்கத்தின் பிதாமகனாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட அண்ணல் நபி அவர்களுடைய பிறந்த நாளில் இந்த மாபெரும் சமய சமூக நல்லிணக்க விழாவில் உங்களோடு கலந்து கொண்டு ஒரு சில வார்த்தைகளை பேசியதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய பாதையில் நம்முடைய பயணம் தொடர்ந்தால் மானுடம் செழிக்கும், மனிதம் மலரும், இந்த பூமி செழித்தோங்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக, அதற்காக நாமும் அவரோடு புதிதாய் பிறப்போம் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. உயர்ந்த தத்துவங்களை எளிமைப்படுத்தி சொல்லிய அவர்களுடைய அந்த உரையின் பாங்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எத்தனை முறை நாமும் மேடையிலே பேசி இருக்கின்றோம். சகித்து கொள்வது என்பதை தாண்டி நல்லது, சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏற்றுக்கொள்வது, நான் ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். சகித்து கொள்வது என்றால் மனதிலே வெறுப்பை வைத்து கொண்டு ஏதோ ஒப்பேற்றிடுவோம், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நபிகள் நாயகம்ல சொல்லிட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ள லேசாக வெறுப்பு வச்சுக்கிட்டு வெளியில் காட்டிக்கிறாம இருந்தால் தான் சகிப்புத்தன்மை. நபியை பற்றி எப்படி சொன்னாங்க? ஏற்றுக்கொள்வதென்றால் மனதால் வெறுப்பில்லாமல் அவரோடு பழக வேண்டும். ரொம்ப உயர்ந்த அணுகுமுறை, ரொம்ப நல்லா இருந்துச்சு.